தேமுதிக ஒரு கட்சியில வரக்கூடிய பட்சத்துல சசிகலா மேடம் வரும்போது அது இன்னும் ஸ்பிரிட் ஆகும் தானே, உங்களுக்கு இன்னும் பலவிதமாகுமா அப்படின்னு தான் கேட்கறேன். இல்ல, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. நிறைய மாற்றங்கள் வரும். முதல்ல எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வராங்க, வரக்கூடிய செய்தியை நல்ல முறையில போடுங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லா செய்தியும் காலையிலிருந்து சாயங்காலம் வரை எல்லாருக்கும் போடுங்க. சார், 3 மாதத்துக்கு முன்னாடி மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நேற்று நடந்துச்சு. அதுல பாஜகவோட மாமன்ற உறுப்பினர் பூமாஸ்ரீ அந்த பசுங்கன்றை நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த அவை காவலர்கள் மட்டும் இல்ல, திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் அவங்களை பிடிச்சி அந்த பிளக்ஸ் எல்லாம் பாருங்க அவங்களை வெளியேற்றினாங்க சார். அதை நீங்க எப்படி சார்? பாஜக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் பூமாஸ்ரீன்றவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மதுரையில தெருநாய்கள் தொல்லை அதிகமாயிருச்சு, பசுங்கன்ற நாய்கள் கடிச்சு அது உயிருக்கு போராட்டம்னு சொல்லி ஒரு பிளக்ஸ் போட வச்சு அவை இதுல உள்ளுக்க போராட்டத்தில் உமானந்தா பூமாஸ்ரீ அது மாவட்ட துணைத் தலைவர் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாமன்ற உறுப்பினரை அவங்க பிடிச்சி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மட்டும் இல்ல, போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் அடிச்சாங்க, அடிச்சு கரகரன்னு இழுத்து கொண்டு போட்டாங்க. இன்னும் ஒருபடி மேல சொல்லுங்க, நியூஸ் தமிழ் உங்க ரிப்போர்ட்டர் என்னாச்சு? கனிம வள கொள்ளைய போய் படம் பிடிக்க போனா உங்க நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டரை அடிச்சாங்களா இல்லையா? யாரு காலையில இருந்து சாயங்காலம் வரை எந்த மீடியால போட்டீங்க? எந்த மீடியாவில் வந்திருக்கு? அடிச்சது மட்டும் இல்ல, அடிச்ச ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அடிச்ச ஆஸ்பத்திரியில இருந்தாங்க, அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. எந்த மீடியாவில் காலையில இருந்து சாயங்காலம் வரை போட்டீங்க?